ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இந்த சாப்டரில் நம்ம வந்து டாப் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் டைம் கோஸ் ஆனில். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எஸ்டிமேஷன். ஐடென்டிஃபை வெதர் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் டேக் செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார்ஸ் ஆர் டேஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸில் செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார்ஸ், டேஸ் இதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கேலண்டர் ரீடிங். யூஸிங் எ கேலண்டர் ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரி. ஆன்சர். ஹவு மெனி சண்டேஸ் ஆர் தேர் இன் திஸ் மந்த்? வாட் இஸ் த டேட் ஆன் த செகண்ட் வெனஸ்டே? இஃப் த 5th இஸ் அ மண்டே, வாட் டே வில் பி த 12th பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த இயருக்குனாலும் ஜான்வரி மந்த் எடுத்து பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் கேல்குலேஷன். If a child was born in the year 2017, how old will they be in the year 2026? Next, chronological ordering. ஸோ நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரிங் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு இதுக்கு செட் ஆஃப் ஆர்டர் இருக்கும். இப்போது ஆர்டர் ஆஃப் த வீக்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிக்ஸட் ஆர்டர். அந்த மாதிரி இருக்கிற ஆர்டரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், chronological ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் மந்த்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். ஆகஸ்ட், ஏப்ரல், ஜான்வரி, அக்டோபர், ஜூன், டிசம்பர். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்த்தீங்கன்னா லீப் இயர் நாலேஜ். லீப் இயர் உங்களுக்கே சொல்லியிருக்கேன். லீப் இயர்னால் எத்தனை டேஸ் இருக்கும் ஃபெப்ரவரியில் அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி லீப் இயரில் எத்தனை டேஸ், டோட்டலாக எத்தனை டேஸ் இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லணும். How many days are there in the month of February during a leap year and how many days are in a leap year in total? ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாப்டரில் இந்த 5 கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 99% கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். லெட் அஸ் ப்ளே. இங்கே வந்து நமக்கு கிளாக் கான்செப்ட் வருது. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து கேலண்டர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இனிமேல் நம்ம வந்து டைம் கிளாக் பார்க்க போகிறோம். ஸோ கிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கிளாக் இருக்கும். அனலாக் கிளாக், டிஜிட்டல் கிளாக். ஸோ ஓல்டன் டேஸ்லலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனலாக் கிளாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. டிஜிட்டல் கிளாக்னா இப்போ ரீசன்ட் டேஸில் தான் வந்தது. டிஜிட்டல் கிளாக்னா என்ன, நத்திங் பட் நீங்கள் எல்லாருமே வந்து வாட்ச் யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. இப்போ வந்து 8:50 AM அப்படின்னா உங்களுக்கு 8:50 அப்படின்னு காமிச்சிரும், டேரெக்டாக நம்பரே காமிச்சிரும். அது வந்து என்னது, டிஜிட்டல் கிளாக். அனலாக் கிளாக்னா நீங்கள் வால் கிளாக் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஹார் ஹேண்ட், மினிட் ஹேண்ட்னு தனித்தனியாக இருக்கும். நம்ம அதை வச்சு நம்ம டைமை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து நமக்கு அனலாக் கிளாக். ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு டிஜிட்டல் கிளாக் தான் இருக்கும் கரெக்டாக. இப்போ நம்ம பார்ப்போம். லெட் அஸ் ப்ளே. கெட் அ ஒர்க்கிங் அனலாக் கிளாக் ஆர் வாட்ச். ஒர்க் ஆகிற அனலாக் கிளாக் இல்லைன்னா வாட்ச் எடுத்துக்கோங்க. அப்சர்வ் த ஃபேஸ் ஆஃப் த கிளாக். ஸோ அந்த ஃபேஸை அப்சர்வ் பண்ணி பாருங்க. அண்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஹேண்ட்ஸ், இந்த ஹேண்டோட மூமெண்ட்டை அப்சர்வ் பண்ணி பாருங்க. டிஸ்கஸ் வாட் யூ அப்சர்வ். நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வந்து 2 ஹேண்ட் அப்சர்வ் பண்ணுறேன். அப்புறம் ஒன்று வந்து ஹவர் ஹேண்ட், ஒன்று வந்து மினிட் ஹேண்ட். இந்த ஸ்மாலஸ்ட் ஹேண்ட் வந்து ஹார் ஹேண்ட், லார்ஜஸ்ட் ஹேண்ட் வந்து மினிட் ஹேண்ட். இதுதான் அவங்க அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன் மோர் கொஸ்டின் கேட்குறேன் அவங்கக்கிட்ட. இந்த அனலாக் கிளாக்ல டைம் என்ன ஷோ பண்ணுது சொல்லுங்கள் பார்க்கலாம். 11. வெரி குட். 40. 11:40 கரெக்ட். 11:40 வந்து நமக்கு இந்த கிளாக்ல வந்து ஷோ பண்ணுது. ஸோ எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, 11க்கும் 12க்கும் மிடில் இந்த ஸ்மால் ஹேண்ட், அதாவது ஹார் ஹேண்ட் வந்து நிற்கிது. ஸோ அதை நம்ம வந்து என்ன சொல்லணும், 11 அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த லாங் ஹேண்ட் வந்து எங்கே நிற்கிது, மினிட் ஹேண்டு 8ல் நிற்கிது. அதை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கேன். 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1ல் நின்றுச்சுன்னா 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 இந்த மாதிரி தான் அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வந்து லெட் அஸ் டூ சம்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம்.
First sum, Heetal started her breakfast at 7 o'clock in the morning. 7 o'clock அவளோட breakfast start பண்றா. Heetal வந்து சாப்பிட்றதுக்கு start பண்றா. She finished her breakfast at 7:15 in the morning. So 7 o'clock start பண்றா. 7:15க்கு சாப்பிட்டு முடிச்சிடுறா. ஓகேவா? நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா she took dash minutes கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. she took dash minutes to eat her breakfast அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து 7 o'clock அவள் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. அந்த பிக்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. 7 o'clock காமிக்குதா அந்த கிளாக்ல, 7:15 இந்த கிளாக்ல காமிக்குதா. அப்போ எவ்வளோ டைம் அவள் சாப்பிட்ருப்பா? 15 minutes. எப்படி கண்டுபிடிச்சிங்க? இது வந்து 7 o'clock. 7 o'clockலேருந்து இந்த மினிட் ஹேண்ட் வந்து இங்கே வந்துச்சுன்னா 7:05, 7:10, 7:15. 3 கிட்ட வந்திருக்கா. ஸோ அப்போ 7:15. அப்போ 5 இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 minutes, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 10 minutes, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 15 minutes. ஓகேவா? ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு மூவ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல 5 minutesனு அர்த்தம். ஸோ 5, 10, 15. ஸோ she took 15 minutes to eat her breakfast. How do you know? எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? Subtract பண்ணு. இவங்க வந்து சப்ராக்ட் பண்ணாங்களாம். அதாவது 7:15 நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, சாப்பிட்டு முடிச்ச டைம், அதுலேருந்து 7 சாப்பிட ஸ்டார்ட் பண்ண டைம் இருக்கும் இல்லையா, அதை சப்ராக்ட் பண்ணாங்களாம். 5 minus 0, 5. 1 minus 0, 1. 7 minus 7, 0. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 15 ஆன்சர் வருது. ஸோ 15 minutes அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களாம். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும்? I know subtracting 7 from 7:15. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த ஆன்சர்? ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ட்ரா த ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் ஆன் த கிளாக் டு ஷோ த ஃபாலோயிங். நம்ம தான் ஹார் ஹேண்ட் மினிட் ஹேண்ட் ட்ரா பண்ணணும். 8:15, 8:15 நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம்? 8:15 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ 8:15 எப்படி ட்ரா பண்ணுவீங்க? ஹார் ஹேண்ட் எங்கே வைக்கணும்? 8. ஸோ ஹார் ஹேண்ட். மினிட் ஹேண்ட் எங்கே வைக்கணும்? 15. ஸோ மினிட் ஹேண்ட். ஸோ 8:15. நெக்ஸ்ட் சம் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கிட் வந்து பண்ணுவாங்க. 8:30 சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி சொல்லிக்கலாம்? 8:30. அதர்வைஸ் இன்னொரு நேம் என்னது? 8:30 சொல்லலாம். 8:30 அவங்க ட்ரா பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் 8ல் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து 8:30ன்னு எழுதியிருக்கு. 8 அப்புறம் நம்ம 5ஆல் கவுண்ட் பண்ணலாம். 5, 10, 5, 10, 15, 20, 5, 10, 15, 20, 25, 30. ஸோ நான் வந்து இங்கே 30ன்னு இருக்கனால நான் 30ல் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? உங்களுக்கு தெரியலனா இவங்க செஞ்ச மாதிரி நீங்கள் 5 டேபிள்ஸை இங்கே பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. 1 பக்கத்தில் 5, 2 பக்கத்தில் 10, அப்புறம் 15, 20, 25, 30 இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லெட் அஸ் டூ எ டே இன் த லைஃப் ஆஃப் ஹீட்டல். ஓகேவா? ஹீட்டலோட லைஃப்பில் ஒரு டே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேட்ச் த ஆக்டிவிட்டி வித் த ஸ்டேட்மெண்ட் ஷோன் இன் த பிக்சர். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, நமக்கு ஆக்டிவிட்டியோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட், கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். நமக்கு 9 o'clock அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 o'clock அவங்க வந்து தூங்க போகிறாங்க. கோஸ் டு ஸ்லீப் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 9 o'clock நம்ம என்ன பண்ணணும்? ட்ரா பண்ணணும். ஸோ எப்படி ட்ரா பண்ணுவீங்க? இது வந்து நீங்கள் நம்பர் தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்கே நமக்கு 9 இருக்குது. 10, 11, 12. ஸோ 9 o'clock அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கும் 9 o'clock. மினிட் ஹேண்ட் வந்து 12 ஃபேஸ் பண்ணி இருக்கும். ஸோ 9 o'clock. நெக்ஸ்ட் பிக்சரில் பாருங்கள். நமக்கு இங்கே வந்து டைம் கொடுக்கல, பட் வேக்ஸ் அப், அவங்க எந்திரிச்சிட்டாங்க. எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்காங்க? இங்கே நமக்கு என்ன இருக்கும்? 6 இருக்கும். கரெக்டாக இங்கே 6 இருக்கும், இங்கே 12 இருக்கும். அப்போ இது என்ன டைம்? 6 o'clock. 6 o'clock அவங்க வேக்கப் பண்ணிட்டாங்க.
நெக்ஸ்ட் பிக்சரில் பாருங்கள், நமக்கு 7 o'clock சொல்லிட்டாங்க, யோகா செய்கிறாங்க. ஓகே, ஸோ 7 o'clock நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ 7 எங்கே இருக்கும்? இப்போ இங்கே வந்து 6 இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அப்போ இங்கே 7 இருக்குமா? அப்போ 7 o'clock அவங்க யோகா பண்ணுறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாங்க? அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. கோஸ் டு ஸ்கூல். எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க? இங்கே டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க? 8 o'clock. 8 o'clock ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம இந்த இதில் 8 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஒவ்வொரு சம்லேயும் ஒவ்வொரு இது வந்து மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் டு ஹோம். ஹோமுக்கு வராங்க. எத்தனை மணிக்கு ஹோமுக்கு வராங்க? 1 o'clock வந்து வராங்க. 1 o'clock வந்து நம்ம ட்ரா பண்ணணும். எப்படி ட்ரா பண்ணுவீங்க? இதுதானே 1. ஸோ இங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஹார் ஹேண்ட் வச்சுக்கணும். மினிட் ஹேண்ட் வந்து இங்கே இருக்கணும். ஸோ இங்கே 12 இருக்கும். ஸோ இங்கே மினிட் ஹேண்ட் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? லஞ்சு சாப்பிட்றாங்க. லஞ்ச் எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க? 2 o'clock. 2 o'clock. ஸோ இது 1, இது 2. கரெக்டாக அந்த டாட்டுக்கு நேராக இருக்கிறது 12. அப்போ இங்கே 1, இங்கே 2. கரெக்டாக? அப்போ 2 வந்து ஹார் ஹேண்ட் நீங்கள் வச்சுருவீங்க, மினிட் ஹேண்ட் 12 ஃபேஸ் பண்ணி வச்சுருவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 2 o'clock ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கடுத்து எங்கே போகிறாங்க? 4 o'clock வந்து ப்ளே பண்ண போகிறாங்க, விளையாட போகிறாங்க. 4 o'clock எப்படி ட்ரா பண்ணுவீங்க? இது வந்து 1, 2, 3, 4. அப்போ நீங்கள் இங்கே வந்து ஹார் ஹேண்ட் வச்சுக்கணும், மினிட் ஹேண்ட் வந்து இங்கே 12 கிட்ட வச்சுக்கணும். ஸோ 4 o'clock. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு படிக்க போகிறாங்க, ஸ்டடீஸ் பண்ண போகிறாங்க. எத்தனை மணிக்கு ஸ்டடி பண்ண போகிறாங்க? 5 o'clock. 5 o'clock ஸ்டடி பண்ண போகிறாங்க. ஸோ 5 o'clock நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இதுதானே 5, இது வந்து 3. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 12 இருக்கும், 12க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து 3 இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 9 இருக்கும். இந்த நம்பர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் நீங்களே வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். இப்போ 5 o'clock வேணும்னா 6க்கு முன்னாடி தானே இங்கே இருக்கும் 5 o'clock. அப்போ நீங்கள் இங்கே வந்து ஷார்ட் ஹேண்ட், அதாவது ஹார் ஹேண்ட் ட்ரா பண்ணிக்கலாம், இங்கே வந்து நீங்கள் மினிட் ஹேண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். அகைன் என்ன பண்ண போயிடுவாங்க? தூங்க போயிடுவாங்க. ஸோ இதே தான் உங்களோட சைக்கிள் ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதில் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், விசிட் டு நானிஸ் ஹவுஸ். ஸோ வந்து இந்த கேர்ள் வந்து அவங்களோட நானியோட ஹவுஸ்க்கு போகிறாங்க, அதாவது கிராண்ட்மா. நானினா கிராண்ட்மாவோட ஹவுஸ்க்கு போகிறாங்க. ஸோ கிராண்ட்மா ஹவுஸ்க்கு போயிட்டு ஒரு சின்ன கான்வர்சேஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். இஸ் திஸ் த சேம் ஸ்வெட்டர் யூ ஆர் நிட்டிங் ஏர்லியர் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் இதே ஸ்வெட்டர் தானே முந்திலேருந்து பின்னிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேர்ள் வந்து அவங்க கிராண்ட் ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க, இதே ஸ்வெட்டர் தானே நீங்கள் ஏர்லியர் ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்து பின்னிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்கிறாங்க? எஸ், இட் டுக் மீ 2 months அப்படின்றாங்க. ஸோ 2 months, ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்வெட்டர் நிட் பண்ணுறதுக்கு எத்தனை மந்த்ஸ் ஆகுதான்? 2 months ஆகுதான். நவ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் யூ. ஸோ அதுவும் அவர் வந்து அவங்களோட கிராண்ட் டாட்டர்காண்டி தான் பண்ணிகிட்ருக்காரு, இந்த கேர்ள்காண்டி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் உனக்காண்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சீன் பாருங்கள். அவங்க வந்து ஒரு சின்ன கார்டனுக்கு போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கேர்ள் வந்து கேட்குறாங்க, ஹவு லாங் டூ தீஸ் வெஜிடபிள்ஸ் டேக் டு க்ரோ. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ டேஸ் வந்து எடுத்துக்கும் அது வளர்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்கிறாங்க? டிஃப்ரெண்ட் வெஜிடபிள் சீட்ஸ் டேக் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் டு க்ரோ. ஸோ ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடிஷ் எடுத்துக்கிட்டோம்னா ரேடிஷ் டேக்ஸ் 2 to 3 weeks ஆகும். ரேடிஷ்னா என்னது? முள்ளங்கி. ஓகேவா? கேபேஜ், கேப்சிகம், கேரட், காலிஃப்ளவர் எக்ஸெட்ரா மே டேக் 2 to 3 months ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 2 to 3 weeksலேயே ரேடிஷ் வளர்ந்துடும். ஆனால் கேபேஜ், கேப்சிகம் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேரட், காலிஃப்ளவர் இது எல்லாமே 2 to 3 months ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெட் அஸ் திங்க் பார்க்கலாம். Fill the table by writing events or activities from your daily life that can take the following durations. டியூரேஷன்ஸ்னா என்னது? டைம் டேக்கன், எவ்வளோ டைம் எடுத்துக்குது. உங்களோட டெய்லி லைஃப்பில் சம் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம எழுத போகிறோம். தட் கேன் டேக் த ஃபாலோயிங் டியூரேஷன்ஸ் ஆஃப் டைம். அதாவது சில ஆக்டிவிட்டி மந்த்ஸ் கணக்கில் எடுத்துக்கும், சில ஆக்டிவிட்டி வீக்ஸ்லேயே முடிச்சிடலாம், சில ஆக்டிவிட்டி டேஸில் முடிக்கலாம், சில ஆக்டிவிட்டி ஹார்ஸில் முடிக்கலாம், சில ஆக்டிவிட்டி மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஒன் இஸ் ரிட்டன் அஸ் அன் எக்ஸாம்பிள் இன் ஈச் காலம். ஒவ்வொரு காலம்லேயும் ஒரு இதுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்காங்க. நீங்கள் தான் ரிமைனிங் இது திங்க் பண்ணி எழுதணும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு டேக் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஞ்சிங் ஃப்ரம் சம்மர் டு வின்டர். ஸோ ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசனுக்கு மாறுறதுக்கு ஒரு 3 months எடுத்துக்கும். கரெக்டாக? அதனால தான் டேக் மந்த்ஸில்
சம்மர் டு வின்டர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்ம என்ன எழுதலாம்? ஒரு வீடு கட்டுறது எழுதலாமா? பில்டிங் அ ஹவுஸ். ஸோ ஹவுஸ் கட்டுறதுக்கு மினிமம் 6 months ஆச்சு ஆகும். ஸோ பில்டிங் அ ஹவுஸ் எழுதலாம். வேறு என்ன எழுதலாம்? பேபி born. ஸோ சம் மந்த்ஸ் கழிச்சு தான் 9 months கழிச்சு தான் பேபி வந்து பிறக்கும். ஸோ பேபி born. வேறு என்ன எழுதலாம்? preparing for ஃபைனல் எக்ஸாம். ஃபைனல் எக்ஸாம். இப்போ ஆனுவல் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவோம்? சம் மந்த்ஸ் படிச்சுட்டே இருப்போம்ல, 10 months ஆச்சு மினிமம் படிப்போம். ஸோ ப்ரிப்பேரிங் ஃபார் ஃபைனல் எக்ஸாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேக் வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டிங் எ சாப்டர் இன் கிளாஸ். இப்போ சம் சாப்டர்ஸ்லாம் நமக்கு முடிக்கிறதுக்கே 1 week 2 weeks ஆயிடுது, கரெக்டாக? ஸோ வீக்ஸ் கணக்கில் ஆகும் நமக்கு ஒரு சாப்டர் முடிக்கிறதுக்கு. வேறு என்ன எழுதலாம்? ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ். ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ் நமக்கு எத்தனை டேஸ் விடுவாங்க? 2 weeks ஆச்சு விடுவாங்க, கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் அ பார்ட்டி. பிளானிங் அ பார்ட்டி நம்ம இப்போ வந்து பர்த்டே பார்ட்டிலாம் பிளான் பண்ணோன்னா ஒரு 2 weeksக்கு முன்னாடியிலேருந்து இல்லை ஒரு 1 week முன்னாடியே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? இந்த கேக் வெட்டலாம், இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ பிளானிங் அ பார்ட்டி. ஸோ ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ்னோடனே நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. ஸோ நமக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஸ்கூல்ஸில் வந்து ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ் விடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2 weeks விடுவாங்க, ஓகேவா? அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க். உங்களுக்கு ஸ்கூல்ஸில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பாங்களா, அது சம் வீக்கில் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் டேஸ். ஸோ நிட்டிங் எ ஸ்வெட்டர் தைக்கிறதுக்கு சம் டேஸ் ஆகும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இதிலலாம் பார்த்தோம் மந்த்ஸ் கணக்குலேயே ஆச்சு இல்லை. ஸோ 2 months அளவுக்கு ஆச்சு. அது வந்து ஒரு ஓல்டு பர்சன் நிட் பண்ணதுனால மேபி 2 months ஆகிருக்கலாம். சில யங் பீப்புளெலாம் ஃபாஸ்ட்டாக நிட் பண்ணுறப்போ சம் டேஸ்லேயே வந்து ஒரு ஸ்வெட்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க, ஓகேவா? வேறு என்ன நம்ம எழுதலாம்? பெயிண்டிங் ஹவுஸ் எழுதலாம், ஓகேவா? பெயிண்டிங் ஹவுஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு சம் டேஸ் தான் ஆகும். வேறு என்ன எழுதலாம்? ரீடிங் எ புக். ஸோ ரீடிங் எ புக், ஸ்டோரி புக்லாம் நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு டேஸ் கணக்கில் ஆகும். வேறு என்ன நம்ம இது பண்ணலாம்? ஷிஃப்டிங் ஹோம், வீடு மாற்றுறதுக்கு நமக்கு வந்து டேஸ் கணக்கில் தான் ஆகும். ஷிஃப்டிங் ஹோம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹார்ஸ். ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு 2 hours 3 hours தைச்சி கொடுத்துருவாங்க, கரெக்டாக? வேறு என்ன நமக்கு ஹார்ஸில் முடியும்? நீங்கள் விளையாடுவீங்களா? 1 hour 2 hour விளையாடுவீங்க, கரெக்டாக? ஸோ பிளேயிங் பண்ணலாம். வாட்சிங் மூவி வாட்ச் பண்ணிங்கன்னா 2 hours 2.5 hours ஆகும், கரெக்டாக? ஸோ வாட்சிங் மூவி எழுதலாம். வேறு என்ன சொல்லலாம்? ஷாப்பிங் சொல்லலாமா? ஷாப்பிங் போனீங்கன்னாலும் நமக்கு 1 hour 2 hour நம்ம என்ன பண்ணுவோம்? ஷாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிங் எ ஷவர், குளிக்கிறதுக்கு நம்ம சம் மினிட்ஸ் தான் எடுத்துப்போம், 10 minutes 15 minutes அந்த மாதிரி. அப்புறம் ஹோம்ஒர்க்கும் நம்ம 30 minutes 40 minutesல முடிச்சிருவோம் இல்லையா? ஸோ டூயிங் ஹோம்ஒர்க். வேறு என்ன நம்ம பண்ணலாம்? கோம்பிங் யுவர் ஹேர். உங்கள் ஹேரை வந்து கோம் பண்ணுவீங்க, கோம்பிங் யுவர் ஹேர். இது வந்து ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடுவீங்க. வேறு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது நம்பர் கார்டு ஆக்டிவிட்டி பண்ணுவீங்களா? மேக்கிங் எ நம்பர் கார்டு ஃபியூ மினிட்ஸ்லேயே முடிச்சிடுவீங்க. இல்லை ட்ராயிங் கூட எழுதலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது வந்து உங்களோட நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க அதை வச்சு நீங்கள் எழுதுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.